ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றைக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றைக்கு போட்ட வீடியோவில் ரோஸ்மேரிங்கிற ஒரு சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டோட பேரை சொல்லலை. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு 16ஆம் தேதி இன்றைக்கி தான் பர்த்டே, நீங்கள் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஆனால் அண்ணனோட பேரை அவங்க கமெண்டில் எழுதலை. ஹாப்பி பர்த்டே அண்ணா. இன்றைக்கி போல் நீங்கள் எப்போதுமே நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அவங்களே தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடு மொழுகுனது எல்லாமே சூப்பராக இருக்குது, அதில் சுண்ணாம்பு அடிக்க சொல்லியிருந்தீங்க. அது இன்னொரு 4 நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு 2 நாள் கழித்து அது ஒரு வீடியோவை வரும். நம்மளுடைய வீடை பற்றி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னுடைய வீடுகளை பற்றி, அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற வீட்லேயும் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்களா, அதாவது கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வீடு கிடச்சா நம்ம வீடு கட்டுற மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த வீடை அப்படிங்கும்போது இடித்து கட்டுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அது சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாவாக இருந்தாலும் அதையே நம்ம செலவு பண்ணோம். அது கூட கொஞ்சம் காசு போட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். அந்த வீட்டை வச்சு நாங்கள் படுற கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால தான் சிஸ்டர், இதுக்கு முன்னாடி போட்ட வீட்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருந்துருப்பாங்க, உங்கள் வீடு பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெள்ளை அடிங்க, சுண்ணாம்பு அடிங்கன்னு. நான் அடிக்காதது காரணம் இதுதான். எப்படினாலுமே இந்த வீடு இன்னொரு 2 மாதத்துலேயும் இல்லை ஜனவரிக்கு பிறகாக இருந்தாலும் சரி, அதனால் நம்ம கிட்டே இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தையுமே நம்ம தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் நேற்றுக்கு போட்ட வீடியோலையாக இருக்கட்டும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோலையாக இருக்கட்டும், நீங்கள் ஏன் சிஸ்டர் நேற்றுக்கு லைவ் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே இதை இன்ஸ்டாவை நேற்று நைட்டு திறந்து பார்த்தேன். இன்றைக்கி காலையில் அவ்வளோ பேர் ஏன் சிஸ்டர் நீங்கள் லைவ் வரல, நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக வீடு எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணது உங்களுக்கு ஒரே நாளே 2 ரூமுமே க்ளீன் பண்ணிட்டு கீழேயுமே க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு குளிச்சுட்டு வந்தது. சாப்பிட வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பகலில் ஃபுல்லுமே சாப்பிடல. அதுலேயுமே நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் டீ குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னீங்க. கண்டிப்பாக நான், ஆனால் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அன்றைக்கி ஒரே நாளில் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை மொழுகிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால தான் ஒரேடியாக வேலையை முடிச்சுட்டு நம்ம கழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இருந்தேன். இல்லைன்னா டீ கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பேன். அப்படி இருந்துமே ஒரு நாளைக்கு 3 நேரங்கிட்ட ஆயிரும். ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒன்று, அப்புறம் வீடியோ இப்போ எடிட் பண்ணி போடும் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் டீ குடிப்பேன். பின்னாடி சிலிண்டரில் இருக்குங்களா அந்த இது, இப்போ கொஞ்சம் குடிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 4 மணிக்கு மேலே. அப்புறம் இப்போ நைட்லாம் குடிக்கிறலாம் நான் கொஞ்சம் ஓரளவு கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் முடியல அப்படின்னு நான் மட்டும் தான் குடிச்சிக்கிறேன். இருந்தாலுமே என் மேலே உள்ள அக்கறையில் சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால தான் வீடுக்கு சுண்ணாம்பு அடிக்க முடியல. நேற்றுக்கு லைவ் வராதுக்கு காரணம், அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு துணி எல்லாமே கொடியிலலாம் தொங்க போட்டிருப்பேனா, எப்படினாலுமே நான் வீட்டுக்குள்ளே சமைக்கிறனால அந்த புகை எல்லாமே அடித்து அந்த துணி எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. எப்போதுமே அலசுறதான், இருந்தாலும் அது தலைவாணி ஒரு பெட்ஷீட் இதில் ஓரளவு உள்ளதை நேற்றுக்கு அலசிருந்தேன். நான் ஏற்கனவே வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அது போக இன்னும் 2 மூட்டை வச்சுருந்தேன். ஒரு மூட்டையை ஓரளவு முடிச்சுட்டேன். இன்னொரு மூட்டையில் இன்றைக்கி காலையில் பாதி அலசி போட்டிருக்கிறேன். இன்னும் பாதி சேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இன்றைக்கி அலச முடியாது, நாளைக்கு தான் அலசலான்னு பார்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நீ படுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே நேற்றுக்கு என்னை திட்டினாங்களா, அதனால நேற்று பாதி மட்டும் அலசிட்டு வந்துட்டேன். நேற்றுக்கு லைவில் வராத காரணம் இதுதான், என்னால் முடியல. ஏற்கனவே நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு பின்மண்டை அடிப்பட்டு தையல் போட்டிருக்குங்களா, நான் அதிகமாக வேலை பார்த்தாலோ இல்லை என்னுடைய உடம்புக்கு நான் அதிகமாக கஷ்டம் கொடுத்துக்கிட்டாலோ எனக்கு இதுலேருந்து இந்த லைன் ஃபுல்லுமே எனக்கு வலிக்கும். பாப்பா தான் எனக்கு தைலம் போட்டு தடவி விடுவா. அதேமாதிரி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் பாப்பா 2 பேருமே நல்லா தமிழ் பேசுவாங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிறீங்க நிறைய பேர். இன்றைக்கி அதை நான் வீடியோவில் பாப்பா கிட்ட நான் பர்மிஷனோட தான், ஆனால் நான் கேட்டு போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக பேசும்போது பாப்பா எப்படி பேசுகிறாங்கிறத இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மறந்துட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க, மிட்டுவை நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? மிட்டுக்கு கரெக்டாக 5 வருஷம் கிட்டமோ 4 வருஷம் கிட்ட ஆக போகுது. என்னுடைய பெரிய தம்பிக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே ஹஸ்பண்ட் 2 இது கொண்டுட்டு வந்தாங்க. இது ஆண் கிளி, பெண் கிளி பறந்து போயிட்டு, ஆனால் அது பறந்து போயிருக்காது வேறு எங்கேயுமே. நாங்கள் 3 அடுக்கு மாடியில் வளர்க்கிருந்தோமா, அப்போது மேலே இருந்து பாப்பா எல்லாருமே அது கூட விளாண்டுட்டு இருக்கும்போது தம்பி எங்கள் சித்தியோட பையன் ஒரு கம்பை கொண்டு அது மேலே அடிக்க போகும்போது அது மேலேருந்து அது கீழே பறந்து வந்தது. ஆனால் அதை யாரோ தூக்கிட்டாங்க. 3 மாடிலேருந்து நாங்கள் கடந்து தான் இறங்கி வந்தோம். அதுக்குள்ளே அதை யாரோ தூக்கிட்டாங்க. அதுவும் இது மாதிரி தான், யாரையும் கொத்தாது செய்யாது, ஆனால் அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதோட கதையை பற்றி நீங்கள் கேட்டிருந்ததுனால தான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுவுமே அப்படி ரொம்ப பாசமாக இருக்கும். நாங்கள் இதை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உமா சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போதே அதை நான் கொண்டுட்டு போயிட்டேன். எங்களை விட்டுட்டு இருந்தாலுமே எங்கள் சின்ன பாப்பா விட்டுட்டு இருக்காது அது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நான் கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அதை நாங்கள் ஒடிசா ஸ்டைலில் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான நிறைய கலந்து வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது வந்து அம்மாவை நான் மரம் வெட்ட சொல்லியிருந்தேன். எதுக்காக வேண்டினா, இந்த மரத்தை ஏன் வெட்டுறோன்னா, இதுலேருந்து அரிப்பூச்சி நிறைய வரும். இங்கேருந்து நிறைய துணி அலசினால ஒரு கொடி ஒன்று கெட்ட போகிறேன். அதனால் அம்மா சொன்னாங்க, குடு நான் வெட்டி விட்றேனாங்க. அப்புறம் அம்மா கிட்ட கொடுத்தேன், அம்மா கட் பண்ணாங்க. எவ்வளோ துணி கிடக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு மூட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நாளைக்கு நாளைப்பெல்லாம் அடைசணும். நான் வந்து எப்போதுமே இவ்வளோ இது வெட்டி வச்சுருக்குறோம், இன்னும் கொஞ்சம் வெட்டி போடணும். இதை எல்லாத்தையுமே ஓரளவு வெட்டி முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் டீ போட்டிருந்தேன், எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து தான். இந்த கடலை எனக்கு வேர்க்கடலைனால பொதுவாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் மசாலா வேர்க்கடலை இது ஒன்றும் நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டுக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து உலைய வச்சுருக்கிறேன். வீடை எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே அலசி பெட்ஷீட் எல்லாமே அலசி காய போட்டு எடுத்து வச்சிட்டேன். அது போக இன்னும் இவ்வளோ இது முக்கி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு மூட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சமைச்சதுக்கு அப்புறமேட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசாவில் கறி குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், உருளைக்கிழங்க பொரிச்சு வைப்பாங்க. அப்படின்னா மசாலாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. நான் இங்கே பொரிச்சு வச்சேன் அப்படின்னா அப்பா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் நேற்றுக்கு ஒரு 200 போட்டு விட்ருந்தாரா, அதனால் நேற்று பான் கார்டுக்காக வேண்டி போயிருந்தேன். அப்போ சொல்ல கறி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 4-5 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் அடுப்பில் வந்து போட்டிருந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு லைட்டாக கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு நான் அங்கே பஜாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் முடியலைங்களா, அதனால் வெயிலில் உட்காந்து என்னால் கண்டிப்பாக அரைக்க முடியாது. பாப்பாவுமே ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கையால் வச்சு அரைச்ச மாதிரி இருக்காது. இந்த பேஸ்ட்டு எப்போதுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒடிசாவில் வந்ததுக்கப்புறமேட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து கறியை நல்லா அலசி அதில் மஞ்சப்பொடி போட்டு விறகி அதுக்கு பிறகு தான் கறி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு மசாலாவோட கறி நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதுலேருந்து தண்ணி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து வற்றுனதுக்கு பிறகு நான் வந்து உருளைக்கிழங்குமே இங்கே சேர்த்து போட்டு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். இப்போ மதிய சாப்பாடு ஆனால் 3-3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் சின்ன பாப்பாவும் சாப்பிட்றோம். சின்ன பாப்பாவை மதியமே பாப்பா ஸ்கூல்லேருந்து பெரிய பாப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. நீங்கள் நிறைய பேர் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மிட்டுவாக காட்டுங்கன்னு இருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே தான் காட்டியிருக்கிறேன். ஆனால் ரொம்ப சேட்டை பண்ணுமேவும் கூட ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிட்டு இருக்கிறது எங்களுக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாப்பா சின்ன மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இனிமேல் தான் வீடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இனிமேல் தான் மாப்பு போட்டு துடைக்கணும். இது வந்து நேற்றுக்கு நைட்டு எடுத்த வீடியோ. சப்பாத்தி போட்டிருந்தேன், கறி குழம்பு வச்சுருந்தேன். மேடம் விரித்து ரெடியாக வச்சுருக்காங்க. தூங்குற மாதிரி உங்ககிட்ட நடித்து காட்டினா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு டீ போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வர்ற வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாப்பா என்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்காங்கிறத உங்ககிட்ட டைரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். வம்பெடுத்துக்கிட்டே இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஏதாச்சும் முடியலன்னு தெரிஞ்சாலும் வம்பெடுத்துக்கிட்டே இருப்பா. டீ குடிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்குது. சிரிக்கிறத பார்த்தீங்களா? ஏதாச்சும் பேசு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன செய்யலாம்? தைலத்தை தூக்கி அதுக்கப்புறம் நாளை பார்த்துக்கலாம். சரியாவில் தலைவலிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைவ் வரலான்னு பார்த்தேன், முடியல. அதனால தான் பாப்பா பெரிய பாப்பா தடை விட்றா. நல்லா தடை விடுவா, தலைவலி நல்லா கேட்குமே. இந்த பக்கத்தில் சின்ன மேடம் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் என் மேலே. ஏன்னா அவளுக்கு நான் தடவை கொடுக்கலையா. அவள் சின்ன பொண்ணு தானே, அவள் பாத்திரம் விளக்குவா. அப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் நிறைய, வீடு கூட்டுறது, கீழே எங்களுக்கு சிமெண்ட் தர தானே அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைலாம் நம்ம சின்ன மேடம் பார்ப்பாங்க. ஆனால் பெரிய மேடத்துக்கு தான் அந்த மாதிரி தலையை அமுக்கிறது, தைலம் போட்டு தேய்க்கிறது அதெல்லாம் பெரிய மேடத்துக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இவள் கொடுக்கலையேன்னு இவள் கொஞ்சம் கோவமாக இருக்கா. இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள்ல, சின்ன பாப்பா உங்களை மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கான்னு, அழகாக இருக்கால, எங்கள் 2 பேர் ஃபேஸ் ஒன்று போல் இருக்குங்களா, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னடி தங்கம் சொல்லுப்பட்டே? பா கொஞ்சம் கோவமாக இருப்பாள். ஆனால் 2 செகண்டு தான். அப்புறம் நான் கோவமானேன் அப்படின்னா அவள் அமைதியாயிடுவா. அந்த சொன்னேன்னா
இங்கே பெரிய மேடம் நல்லா நமக்கு மாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்பீங்கள்ல, இப்படி ஒத்தையிலேருந்து கஷ்டப்படுறீங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒன்றுனா யார் பார்ப்பான்னு. நம்ம 2 தேவதைகள் என்னை பார்த்துக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமேவும் நான் தான் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு நினைக்கேன். நைட் நேரம் அதனால் அப்படி தெரியும். என்னோட நீ தான் கருப்பாக இருக்கியா? இல்லையே. ஆ கேளு, எல்லாத்தையும் கேளு. நான் கருப்பா, எங்கள் அம்மா அதிகமான கருப்பான்னு கேளு. கேளுப்பட்டு வெக்கப்படும். யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. பாய். குட் நைட் சொல்லு எல்லாருக்கும். குட் நைட். குட் நைட். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. பாப்பா நாங்கள் எல்லோரும் பேசுனதை நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. இது நாங்கள் ஒரிஜினலாக எப்போதுமே ஜாலியாக பேசி செஞ்சு இருக்கிற வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ஒரு கிளாஸ் பால் தான் இருந்துச்சுங்களா, நான் எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டேன். பாப்பா 2 பேரும் தண்ணியில் தான் முக்கி சாப்பிட்டாங்க. இதில் ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, அம்மா என்னை சத்தம் போட்டாங்க, கொஞ்சோண்டு கடுண்டி போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு. பாப்பா 2 பேரும் குடித்தா பால் டீ, இல்லைன்னா கடுண்டி குடிக்கவே மாட்டாங்க. அதேமாரி அவங்களுக்கு நான் கடுண்டி போட்டு கொடுக்கேன்னா, நம்ம தமிழ்நாட்டு முறுக்கு இங்கே ஒரு கடையில், ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு வராது. அந்த மாதிரி சேவுன்னு கூட அதை சொல்லிக்கலாம், வறுவல் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா பாப்பா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ துணி அலசுறது கிடக்கு. இனிமேல் தான் படுக்கையை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் நாங்கள் எந்திக்கும் போது 7 மணி. என்னால் சுத்தமாக எந்திக்கவே முடியலை. பாப்பா 2 பேரும் சாப்பிட்டது நார்மல் பிஸ்கட். நான் க்ரீன் பிஸ்கட் சாப்பிட்டேன்னா, அதனால் பாப்பாவை 2 பேரும் நீ ஒரு பிஸ்கட்டும் எடுத்துக்கோ, எனக்கு 3 மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் கஞ்சி இருக்குமா, நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு முடியல நீ எதுவுமே செய்யணும். தொண்டை வலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. நேற்று நைட்டுமே சுடுதண்ணி வச்சு கொப்பளித்தேன், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வலிக்குது. நீங்கள் நிறைய பேர் மிட்டுவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் சீனி வச்சுருந்தாலும் சாப்பிடும், ஓட்டை போட்டு கொண்டு சாப்பிட்ரும். சப்பாத்தி மாவு அரிசி எடுத்து வச்சாலும் அப்படித்தான், ரொம்ப சேட்டை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட கண்ணை பார்த்தீங்களா. நான் இந்த டயத்தில் அதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அதனால் அது திங்கிறது நிப்பாட்டிட்டு காது கொடுத்து கேட்குறாங்களாம் அவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம்.